லேடிஸ் காஸ்டியூம் பட பூஜை நண்பர் இயக்குனர் பாரதி வந்து இயக்குனர் நேரமாச்சு நீண்ட காலமாக அந்த அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர் இப்போதைக்கு ஒரு அனுபவம் உள்ள இயக்குனர் இன்னைக்கு தேவைப்படுது. அந்த அனுபவம் உள்ள இயக்குனர் பாரதி மோகன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். சேரன் சார், நண்பர் அசோக், சிங்கம்புலி, நிறைய தெரிந்த நடிகர்கள் ரியாஸ்கான், ராதாரி வேணர், பட்டியல் ஃபுல்லாக நடிகர் பட்டியலாக இந்த படம் பூஜை விரைவில் படம் வெளியாகி அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஒரு பூஜையில் பார்க்கும்போது எல்லா உறவுகளையும் கேமராமேன்ல இருந்து டேரக்டர் வந்து அத்தனை வரையும் சந்திக்கிறது ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். இதன் இயக்குனர் பாரதி மோகன் நெருங்கிய நண்பர், நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு நிச்சயமாக. என்ன லேடிஸ் ஹாஸ்டல் டைட்டில் வச்சுட்டு நிறைய ஜென்ஸ் ஆர்டிஸ்டாக போட்டிருக்காரு. அத்தனை பேர் ஜென்ஸ் ஆர்டிஸ்டுக்காக லேடிஸ்க்கு வந்து இருக்காங்க. இருந்தாலும் அவர் பாரதி மோகன் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன கதை வச்சிருப்பாரு. விரைவில் இந்த படம் வேகமாக எடுத்து முடிச்சு வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். ஊடகம் அதற்கு இனிமையான தீபாவளி வணக்கம். நண்பர் பாரதி மோகன் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சற்றேறக்குறைய அவர் 40 ஆண்டுகளை சினிமாவில் கலந்தவர். தொடர்ந்து அனுபவம் மிக்கவர். நல்ல படங்களை கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி அவருக்கு வந்து எந்த நேரத்தில் பெரிய பிரேக் வரும். ஏன்னா அப்படி ஒரு கடுமையான உழைப்பாளி, கடுமையான போராட்டக்காரர், அருமையான ஒரு நடிகர். இந்த படம் நிச்சயமா லேடிஸ் ஹாஸ்டல். மனோஜ் என்ன சொன்ன என்னடா லேடிஸ் ஹாஸ்டல்னு போட்டுட்டு ஜென்ஸ் சொல்றீங்க. லேடிஸ் ஹாஸ்டல்ல இவர் தான் பெரிய வெற்றி பெற போறாரு. அது எனக்கு மறக்க முடியாது. அதாவது இவருடைய கதாபாத்திரங்கள் செலக்ஷனே சேரன் சார், ராதாரவியன், நம்ம சிங்கம்புலி அண்ணன், அதான் சொல்றாங்க. அது சொன்ன மாதிரி வந்து லேடிஸ் வந்து பெருசாக நமக்கு தெரியல. அதனால லேடிஸ் ஹாஸ்டல்ங்கிறதுல ஏதோ ஒரு வில்லங்கத்தை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். படம் வர போய் பார்ப்போம். படம் உங்களின் ஆதரவோடு, மக்களின் பேராதரவோடு பெரு வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு விடுகிறேன். பாரதி மோகன் சார் ஃபோன் பண்ணி இந்த படம் பூஜை இன்னைக்கு வரலாம் நேற்று பாண்டிச்சேரியில் இருந்தோம். சரிங்க சார். நீங்கள் எங்கே லேடிஸ் ஹாஸ்டல் மேக்ஸிமம் அந்த ஹாஸ்டலில் நான் ஏதாவது வாட்ச்மேனாக இருப்பேன், இல்லாட்டி சமையல்காரனாக இருப்பேன் நினைக்கிறேன். நம்மள அங்கே உள்ள செக் ஓகே சார். ஓகே சார். இந்த படம் நான் எப்படி நடிச்சேன், நான் என்ன பண்ணேன், என்னை விட அழகா ராதியா மேடம் மாஸ்டர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணேன் நீங்கள் செஞ்சு காட்டுங்க, உடனே அது மாதிரி பண்ணுவாங்க. படம் வந்து பெரிய வெற்றி பெறும். இதில் வந்து என்னோட சேரன் சார் இருக்காரு, ராதாரவியன் இருக்காங்க, ராதியா மேடம் இருக்காங்க. ஸோ அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தம்பி அசோக் வந்து முன்னாடி ஒரு முருகான ஒரு படம் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு நான் ஒரு யூடியூப்லேயே எங்கேயோ ஃபேஸ்புக்லேயே பார்க்கும்போது தம்பி எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மாடு அது பார்த்தோன்னே நான் பதறிட்டேன். நான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னாச்சு கொஞ்சம் பேக்கில் வந்துட்டேன் சார், அது ட்ரெஸ் உள்ள போயிடுச்சு, ஆனால் வயிறு வரைக்கும் டச் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்போ அதனால எனக்கு வந்து என்னென்னா ஒரு திறமையாக இருக்கையில் ஒரு தம்பி வந்து அவரோட ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன், அவரோட நோட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். எவ்வளோ தூரம் டெடிக்கேஷனாக இருக்காரு. அந்த டெடிக்கேஷனுக்கு கண்டிப்பாக அந்த லேடிஸ் ஹாஸ்டல் பெரிய பெரிய கண்டிப்பாக ராதியா மாஸ்டர் தான் இருக்காங்க. நல்லபடியாக பண்ணி பெரிய
இல்லை இங்கே பண்ணுற கலைஞர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னோட படம் இந்த கம்பி கட்டின கதை படம் ரிலீஸ் ஆகும். அதனால் உங்களெல்லாம் பார்த்துட்டேன். இனிமேல் தேட்டரில் போயிட்டு அதையும் பார்த்துட்டேன். இதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். லேடி சார்ஸில் இன்னையிலேருந்தே கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. உறுப்பினர் சேர்க்கைகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்க. நல்லா அழகாக வச்சிருக்கிறாங்க. நிறையா வாழ்த்துக்கள். வருஷத்துக்கு முன்னாடி இயர் வந்து 14 மூவிஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு படம் பண்ணுறதே பெரிய காம்படிஷனாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஃபீல்டு அப்படி ஆயிடுச்சு. நம்ம டெக்னிக்கலாக நிறையா வளர்ந்துட்டோம். பட் இப்போ இருக்கிற இதில் வந்து ஒரு படம் எடுத்து வெற்றி பெறுறது பெரிய கஷ்டம். ஸோ அதில் எங்களுடைய டேரக்டர்ஸ் எல்லாமே சீனியர் டேரக்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீமில் வந்து ஒரு புதிய படம் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லி இந்த லேடிஸை ப்ரொடக்ட் பண்ணுறது நீங்கள் எல்லாரும் தான். அதில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணுறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெரி ஹாப்பி. இந்த தீபாவளி நாளில் எல்லாருக்கும் இந்த பிளஸிங்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த டைரக்ஷனும் சரி ப்ரொடியூசரும் சரி படம் வந்து நிறைய ஹிட் ஆகி இதே மாதிரி நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு அதுவும் சூப்பர் ஹிட் ஆகி சேரன் சார் இருக்காரு. அதுக்கப்புறம் நேகல் ரவி சார் என்னுடைய பேர் பண்ணுறாரு. இது வெரி பியூட்டிஃபுல். அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு வேண்டிய ஒரு படம், முக்கியமான படம். அசோக் இஸ் த ஹீரோ. ரொம்ப நல்ல கேரக்டர் இதில். இப்போ இதெல்லாம் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணி நீங்கள் ஜனங்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க. உங்களுக்கு நான் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி தீபாவளி. பாரதி கோல் சாரோட டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண போகிறேன். வெரி ஹாப்பி. கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதோட என்னோட பெரிய ஃபேன் சேரன் சார் ஃபேன். ஸோ ஒவ்வொருக்கும் ஒர்க் பண்ண போகிறேன். அதை விட ரொம்ப சந்தோஷம் எங்கள் தம்பி அசோக் கூட ஒர்க் பண்ண போகிறது. இவர் எப்படின்னா லைக் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ ஒரு டேலண்ட். வெரி பிக் டேலண்டட். ஸோ அவரோட டேலண்ட்டை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு சார் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்க போகிறாரு. ஸோ வெரி ஹாப்பி. இதில் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மூவி வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கதைகளத்தில் நினைக்கிறேன். கதை கேட்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அது அசோக் அவர்களோட பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன இதை சூஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு லேடிஸ் ஹாஸ்டல் பூஜையில் இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு லேடிஸ் ஹாஸ்டலுடைய மூவி பூஜையில் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் மேம். என்னோட கேரக்டர் ரொம்ப சூப்பரான, இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு போலீஸ் ரோல். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது மீடியா பீப்புள் எல்லாருமே இதே அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் வெரி ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். Congratulations to the producers and I'm very excited to be part of this film. Thank you so much. நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க ஆக்சுவலி இது ரகு, இது சுபாஷ். 2 பேரும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் போட்டியாக போகிறாங்க. இந்த ஆக்சுவலி நான் பாடல் எழுதும்போது ஒரு பல்லவி, ஒரு சரணம் அல்லது 2 பல்லவி 4 சரணம் அப்படி கொடுப்பேன். இந்த இயக்குனர் திருப்தி அடிச்சிட்டாங்க, தயாரிப்பாளர் திருப்தி அடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த முதல் பாடலுக்காக நிறைய பல்லவி நிறைய சரணம் எழுதுவேன். ஏன்னா தம்பிகள் திருப்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எழுது அவங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். ரகு அண்ட் சுபாஷ். ப்ரொடியூசர் ராணி அவர் நம்மளாவும் போனோம், ரவுண்டிங் போனோம். மியூசிக் காலேஜ் நீதான் சொல்லிட்டு லேடிஸ் ஹாஸ்டல். அந்த லேடிஸ் ஹாஸ்டல் படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னன்னா, இந்த படத்தில் 6 நேஷனல் அவார்டு வாங்கின சேரன் சார் நடிக்கிறாரு.
நான் அவர் கூட நடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பெருமைகள் எல்லாம் பாரதி மோகன் சார் தான் சேரும். சார் சாரை பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சிருந்தாரு. கூல் சுரேஷ், நீங்க தான் கண்டிப்பா இதுல நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் அப்புறம் சம்பள விஷயம் அதெல்லாம் பேச எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு தான் பூஜை வந்துருங்க அப்படின்னாரு. சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் பிஸியாக பண்ணேன் சார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டாக பூஜை போட வேண்டிய நிலமா அப்படின்னாரு. அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னாரு. அதில் பேர் யார் பேர்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். என் பேர் போடவே இல்லை. சரி பரவாயில்ல, மனசை திரப்பத்திட்டேன். எதனா ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன், ஃபோட்டோவும் வைக்கல, மனசை திரப்பத்திட்டேன். அதோட திரப்பத்தினா ரேகா மேடம் இவங்க கூட நான் நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க பேர் போடாட்டியும் நான் ரேகா மேடம் கூட நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அடியாத்தாடி இல்ல மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி அம்மாடி. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, ரேகா மேடம் அவர்கள் கமல் சார் கூட நடிச்சவங்க, சத்யராஜ் சார் கூட நடிச்சவங்க, அப்படி மிகப்பெரிய ஜாம்பவான் கூட நடிச்சவங்க. அவங்க கூட இந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே மேடம், உங்களை நான் ஸ்கிரீன்ல தான் பார்த்துருக்கேன். நான் படத்துல உங்க கூட சேர்ந்து நடிக்க போறேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என் நண்பர் அசோக் அவர்கள் இந்த படத்துல நடிக்கிறாரு. அவர் கூட நான் நடிக்கிறேன், அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சமீபத்துல இவர் வந்து மாடு ஒன்று வயிற்றுல முட்டிருச்சு, நீங்க எல்லாம் நியூஸ்ல பாத்தீங்க. ஆனால் ஒரு தெரியாத நியூஸ் ஒன்று உங்களுக்கு சொல்றேன். அந்த மாடு வளர்க்குற காளையோட ஆளு எனக்கு தெரிஞ்சவர். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி என்னங்க மாடு வந்து முட்டிருச்சாமாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஏங்க நீங்க அவரை வருத்தப்படுறீங்களா, மாடு இவரை முட்டினதால கொம்பு வளைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரர் என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் நான் கேட்டேன், என்னங்க மாடு முட்டினா எப்படிங்க கொம்பு வளையும் அப்படின்னா, அவர் உடம்பு பிசிக்கலா அப்படி வச்சிருக்காருங்க, வயிறு வந்து சும்மா பழனி படிக்கிட்ட மாதிரி படப்படன்னு இருக்குங்க அப்படின்னாரு. வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னாக்கா, இப்போ இந்த பிரஸ் மீடியாலாம் ஏற்பாடு பண்ணிருக்க பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு ஃபேமிலி பேக் இருந்தாலும் இவரை பார்த்து அவர் ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிறாரு. சரி நம்மளும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு. நன்றி பிரதர். ஸோ இந்த மாதிரி தான் டைரக்டரும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பேக் வச்சிருக்காரு. உங்களை பார்த்தவொடனே நானும் சரி, இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அப்புறம் நிறைய படிக்கட்டுகள் வரும். அந்த படிக்கட்டில் ஒன்று ஏறி நாங்கள் கண்டிப்பாக அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிடுவோம் சார், கண்டிப்பாக போயிடுவோம். அப்புறம் இந்த படத்துல வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னோன்னா ஏதோ இரட்டை அர்த்தமா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஏன்னால் இது வந்து ஒரு சமூக கருத்துள்ள படம் அது. ஏன்னா டைரக்டர் என்னோட கேரக்டர் என்னன்ற சொல்றாரு. இப்போ இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப தலை விரிச்சு ஆடுது இல்லையா, அதாவது நான் வேற சொல்ற இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அரசாங்கத்துக்கும் நீங்க அதுக்கு போய் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. நான் பொதுவாக சொல்றேன் நான். அதனால அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுவதுமே ஆங்கில படத்துல கூட பார்த்திருப்பீங்க, அந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி கடத்துறாங்க, என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சமூக கருத்தை இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் கையில் எடுத்துக்காங்க. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். லேட்டாக வந்து கொஞ்சம் சாரி ஃபார் இட். டப்பிங் ஃபார் விஜய் ஆண்டனி லாயர் டப்பிங்கில் இருந்தேன், பிரேக் பண்ணிட்டு வந்தேன். தேங்க்யூ பாரதி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் விஷஸ் லேடிஸ் ஹாஸ்டல் ப்ரொடியூசர்ஸ், பெஸ்ட் விஷஸ். படம் வந்து பெரிய வெற்றி படமாக மாறட்டும். அசோக் எனக்கு வந்து முருகாலேருந்து தெரியும். முருகாலேருந்து தெரியும். வெரி ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேட்டட். எல்லா டீமுக்கும் எனக்கு பெஸ்ட் விஷஸ். கேமராமேன் பெஸ்ட் விஷஸ். என்டையர் காஸ்ட் எல்லாருமே பெஸ்ட் விஷஸ். உழைப்போம். ஓகே, ஹாப்பி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் உங்களுக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்து. Also the entire cast, crew and seniors from the industry. I think actors க்கு ரேண்டமான ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். பட் ப்ரெஸ் நண்பர்கள் ஐ திங்க் இன்னைக்கு காலைல சண்டே மழை வேறு அதிகமாக இருந்துச்சு. இப்போ உண்மையில வெயில் அடிச்சுட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் உழைக்கிறதுனால தான்
இந்த கேமரா கனாட்ட தொலைக்காட்சியிலையோ யூடியூப்ல நம்மளை பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம போய் சேர்றோம். ஸோ உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி டு ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி. அண்ட் இந்த தருணத்தில் ஆல்சோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் டு பிஆர் நிகில் முருகன் சார் ஆன் அச்சீவிங் தி கலைமாமணி. நீங்கள் எல்லாருமே அவருக்காக கை தட்டலாம். ஒர்க் நிகில் அண்ணன் ரொம்ப டைமாக தெரியும். இந்த ப்ராஜெக்டில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஐ திங்க் மக்கள் தொடர்பாளர் பிஆருங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நபர். மாதிரி மோகன் சார் இந்த படத்தோட இயக்குனர் ரொம்ப சீனியர். ஐ திங்க் இதோட காஸ்ட் அண்ட் ஒரு சைடில் ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ். எனக்கு வார்த்தைகள் இல்லை, அவரோட ஆசீர்வாதம் எனக்கு வேணா வந்திருக்கேன். ரியாஸ் கான் பைஜான் கூட நான் ஃபர்ஸ்ட் முருகா படத்தில் இதை சேர்ந்து ஒர்க் பண்ணேன். சிங்கம்புலி அண்ணனும் ஒரு என்கரேஜ்மெண்ட் அந்த வார்த்தைகளுக்கும் அனைவருமே ரொம்ப பிளஸ் பண்ணி பேசியிருக்காங்க. சேரன் சருக்கும் எனக்கும் we know each other since a long time. நம்ம பிறந்த தேதி ஒன்று தான், 12th December தான். I'm very happy to work with him இந்த படத்தின் மூலமாக. சார் முதல்ல சொன்னார் லேடிஸ் ஹாஸ்டல்ங்கிற டைட்டில் இருக்குது, ஆனால் நிறைய ஜென்ஸ் இருக்காங்க. நம்ம ஜென்ஸ் ஹாஸ்டலில் தங்கின ஆட்களே இல்லை. லேடிஸ் ஹாஸ்டலுங்கிற டைட்டிலுக்கே எப்பவுமே நம்ம சேர்ந்துருக்கோம். இந்த கூட்டம், இந்த நல்ல விஷயம் படத்தோட ஸ்க்ரீனிங் டயத்தில் சக்ஸஸ் டயத்தில் கூட சேரணும்னு நான் ஆடியன்ஸ்லையும் விரும்பி கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. படத்தோட படப்பிடிப்பு கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது. அண்ட் டு எவ்ரி ஒன், சில பேர் நான் சொல்லலைனாலும் இந்த முழு ஓஷனில் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் அனைவரோட அன்பு ஆதரவு தேவை. தேங்க்யூ. அனைவரும் கூடிய விரைவில் சாருன்னு சொன்னாங்க. அந்தளவு எங்கே பார்த்தாலும் இந்த படம் உண்மையாகவே ரொம்ப நாளாக சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். லேடிஸ் ஹாஸ்டல் உண்மையாகவே லேடிஸ் ஹாஸ்டலில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப காடலே 7 hour நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் நீலாகபி அழகர் வெண்ணிலாகபி ஃபஸ்ட்டு சொன்னேன். அதை தொடர்ந்து பல வெற்றி படங்கள் நீங்கள் சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். ஏன்னா நல்ல ஸ்கிரிப்டே நல்ல ஸ்கிரிப்ட் நீங்கள் நல்லா எடுக்கிறதுனால நல்லா வணக்கம். சரியான எனக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு அமைத்துக் கொடுத்த தயாரிப்பாளர் மரியம் சுவாமி மேடம், அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் அமர்தாஸ், எல்லாருமே எனக்கு ஒரு பாதையை கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க. இந்த கதையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இரவு பகலாக அந்த கதையில் ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நண்பர்கள் உதவி இயக்குநர்கள்லாம் சேர்ந்து இந்த கதையை வடிவமைக்க ரொம்ப சிறப்பாக சமூக இப்போதைக்கு கரண்டில் வந்து என்ன தேவையோ அந்த கரண்டான மேட்டில் இதில் வந்து மிகப்பெரிய எனக்கு சப்போர்ட் என்னென்னா நிரகல் ரவி சார், ரேகா மேடம், அதுக்கப்புறம் ரொம்ப சொல்ல போகணும்னா ரியாஸ் கான் சார் ஆரம்பத்துலேருந்து என்னை என்கரேஜ் பண்ணிட்டு ரொம்ப வித்தியாசமான பிளாட் தலைவா மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஸோ இங்கே இருக்க நான் செலக்ட் பண்ண நடிகர்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி வேறு யாரும் எந்த டைரக்டரும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கான்செப்ட். முழுக்க இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் உழைப்பில் தான் ஜெயிக்க முடியும். நல்ல யூனிட், புது மியூசிக் டைரக்டர், அப்புறம் வந்து பிக் பாஸ் ஒர்க் பண்ணுற கேமராமேன்ஸு எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் பண்ணுறேன். ஏன்னா அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர், ரொம்ப ஆர்வம் உள்ள ரொம்ப திறமையான யங்ஸ்டர்ஸ் வச்சு பண்ணும்போது இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். மற்றபடி எனக்கு இது பின்புலமாக இருந்த நண்பர்கள், மற்றபடி எனக்கு வந்து பெரிய ஒத்துழைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா சேரன் சார்ட்ட விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்டோட முக்கியமான ஒரு கேரக்டர் சொன்னேன், நார்காட்டிக் ஆஃபீஸர் சார் அப்படின்னு. ஏன் நான் பண்ணக்கூடாது அது அப்படின்னு, நீங்கள் 3 படம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் எப்படி பண்ண முடியும்? இல்லை
இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு முழு ஒத்துழைப்பு சேரன் சார் பண்ணார். நான் மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் அவர் வந்து நானும் பழகியிருக்கோம். அவருடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால் நீங்கள் எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், இந்த மாதிரி உங்களை ஜெயிக்க வச்சுருவேன். ஃபுல் ஸ்கிரிப்ட் நானும் கூட உட்காந்து உங்களோட ட்ராவல் பண்ணி உங்களோட பிரயாணம் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நானே என் சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி நான் ஆட்டோகிராஃப் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணுவேன், அவங்களோட கூட இருப்பேன், தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு எனக்கு வாழ்த்துக்களையும் சப்போர்ட்டையும் சொன்னார். அவர் வந்து இப்போ நிறைவேற்ற இந்த படம் சூப்பர் ஹிட்டாக இருக்குது. கேரளாவில் அவர் நடித்தது, அதுக்கான வெற்றி விழாக்காக போயிருக்காரு. அவர் இங்கே வர முடியல. நிரகல் ரவி சார் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அவர் திருவான்மையூரில் ஷூட்டிங் போயிருக்காரு. அவருடைய வாழ்த்துக்களை சொன்னார். சார் இப்போ தான் ஃபோன் பண்ணார். இப்போ தான் நிரகல் ரவி சார் ஃபோன் பண்ணி அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். ராதா ரவி சார் கொஞ்சம் உடல்நிலை காரணமாக கொஞ்சம் 11 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும், நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த வாய்ப்பை சிறப்பாக அமைத்து கொடுத்த என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கும் மற்றும் என்னுடைய சக தோழர்களுக்கும் இந்த பிரமாதமான ஒரு பெரிய செட்டப் லெவலில் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் நினச்சேன். ஆனால் நிக்கில் சார் வந்து வழக்கம் போல் அவர் பிரம்மாண்ட ஒரு பெரிய விஐபி டைரக்டர் இல்லையா, விஐபி செலிபிரிட்டி டைரக்டர்னால பிரமாதம் பண்ணி கொடுத்தாரு. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது கூல் ஜெயந்த் தம்பி. முதல்ல ஒரு காமெடி போலீஸ்காரனா நீ பண்ணுறீங்க, கூல் சுரேஷ் காமெடி போலீஸ்காரனா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் பண்ணுறேன், பிரமாதமாக பண்ணேன். அவர் பெரிய பிரேக் வரும். அதுமாரி ரியாஸ் கான் சார் ஒரு மிகப்பெரிய போதை அரசாங்கத்தின் மிகப்பெரிய மாஃபியா கிங்காக பண்ணுறாரு. அதனால் எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய வாழ்த்துக்களும், தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.